வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேசிக் கிளாஸில் ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, லைனாக இருக்கும், போய் பாருங்கள். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்ட்ஸு நீங்கள் தேவையான அளவு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 லைன் போட்டிருக்கேன். ஏன் 2 லைன் போட்டிருக்கேன்னா நம்மளோட ஈக்குவலாக அந்த ரிங் நாட் போடணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டு போடுறதெல்லாம் போடலாம், இல்லை அப்படி கூட போடுங்க. ஃபஸ்ட்டு கிளாத்லேருந்து எப்படி நீடில் குத்தி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நமக்கு எந்த இடத்துல ரிங் நாட் தேவையோ கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இங்கே நல்லா பிடிச்சிக்கோங்க டைட்டாக. சிக்காகாமல் போடுங்க. இப்படி நம்ம கீழே பிடிச்சி இழுத்தோன்னா இங்கே நாட் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு வாட்டி நல்லா பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றி நமக்கு எங்கே ரிங் நாட் தேவையோ கரெக்டாக அந்த லெவல் மட்டும் வச்சுட்டு இப்படி இங்கே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கீழே பிடிச்சி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். இங்கே உங்களுக்கு நல்லா வர வரைக்கும் இப்படி சிங்கிளாகவே போட்டு பாருங்கள். அப்புறம் ஷேப்பில் போடுங்க. இப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. எந்த அளவு வேணுமோ கரெக்டாக இங்கே வச்சுட்டு கீழே பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்தோன்னா நாட் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ரவுண்டாக எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிங்கிளாக போட்டுக்கோங்க. ரிங் நாட் எப்படி தான் போடுவோம். இப்போ ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரிங் நாட்டு ரவுண்டில் எப்படி தான் சுற்றி ஃப்ளவர் மாதிரி கொடுக்கணும். இந்த வீடியோ சரியாக கவர் ஆகலை, அதனால் நான் இங்கே பக்கத்துலேயே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு ரவுண்டுக்கு உள்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி அது உள்ளே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு கீழே பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா ரிங் நாட் கரெக்டாக வந்துடும். சிக்கி இல்லாமல் கரெக்டாக போடுங்க. இப்படி தான் நம்ம ஃபுல்லாக சுற்றி நம்ம கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளேயும் கொடுக்கணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் உள்ளே எப்படி கொடுக்கணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு இதுக்கு உள்ளே அதே மாதிரியே கொடுத்துட்டு வாங்க. நம்ம குட்டி ரவுண்டாக போட்டால் நல்லா வராது, நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் சின்னதாக போட்டிருக்கேன். இதுக்கு உள்ளேயே நம்ம சுற்றி நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா ஃப்ளவர் மாதிரி அழகாக நீட்டாக நமக்கு தெரியும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ரவுண்டில் அழகாக போடுங்க. நம்ம சுற்றி ஃபுல்லாக கொடுத்தோன்னா நமக்கு எப்படி தான் இருக்கும், ஃப்ளவர் அழகாக. இந்த கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், இது குட்டியாக போட்டிருக்கேன், அதனால எப்படி தெரியுது. நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம வீடியோஸ் புரியுதுன்னா லைக் பண்ணி
நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.